கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. தியானத்தின் தலைப்பு தடைகள் இல்லை. நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 4. எனது நண்பன் சிறுவனாக இருந்தபோது ஒரு சிறு கிராமத்தில் வசித்து வந்தான். அவனது பாடசாலையோ நகரத்தின் அடுத்த எல்லையில் இருந்தது. நகருக்கு வெளியே இருந்த மாணவர்களுக்கு மட்டுமே பாடசாலை பேருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. எனவே எனது நண்பன் பாடசாலைக்கு சென்று வர அதிகமான தூரம் நடக்க வேண்டியிருந்தது. பாடசாலை முடிந்து களைப்புடன் திரும்பும்போது எனக்கு மட்டும் பறவை போல் செட்டைகள் இருந்தால் இந்த மரங்கள், வீடுகள் இவைகளின் மீது பறந்து வீட்டிற்கு சென்று விடுவேனே என்று கற்பனை செய்தது உண்டு என்று அவன் என்னிடம் கூறினான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாம் இவ்விதமாக செட்டையாக இருப்பதாக தேவன் தம்மை கழுகுக்கு உருவகப்படுத்தி கூறுகிறார். அவர் தாம் உருவகப்படுத்திய கழுகின் செட்டை அதிக பலம் வாய்ந்தது. அப்படியானால் அந்த கழுகை படைத்தவருடைய பலம் எவ்வளவா இருக்கும் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க இயலுமோ? தேவ மக்களாகிய இஸ்ரவேலருக்கு பார்வோன் ஏற்படுத்திய தடைகளிலும் கடந்து செல்ல கடினமான செங்கடல் நடுவிலும் வறண்டதும் விடாய்த்ததுமான பாலைவனத்திலும் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமாய் தேவன் கொண்டு வந்து சேர்த்தார். இதை பற்றி மோசேயிடம் கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு சொன்னார். தேவனுக்கும் அவர் நேசித்த மக்களுக்கும் இடையில் எந்த தடையும் அனுமதிக்கப்படவில்லை. இன்று ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதினால் நமது மகிழ்ச்சிக்கு தடை ஏற்படுகின்றன என சிலர் உணர்வது உண்டு. உடல் நலக்குறைவு, பொருளாதார சிக்கல், குடும்ப உறவுகள் இவைகள் தடைகளாக அமையலாம். நமது கட்டுப்பாட்டை மீறிய சூழ்நிலைகளால் நாம் சோர்ந்து போயிருக்கலாம். எனது நண்பனைப் போல கற்பனை உலகில் சஞ்சரிக்க வேண்டாம். யதார்த்தத்தில் நாம் இருக்க வேண்டிய இடத்துக்கு நம்மை தூக்கி சுமந்து செல்லும் ஆண்டவருடைய வல்லமையான செட்டைகளை நோக்கி பார்ப்போமாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 31. அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து அதை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோமாக. நம்மால் நடக்க முடியாத நிலையிலும் நம்மை தூக்கி சுமக்கும் ஆண்டவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோமா? உன்னதமான தேவனே, உமது செட்டைகளின் நிழலில் அடைக்கலமாய் வந்த எங்களை கைவிடாமல் அழகாய் நடத்தினீர். எங்களால் நடக்க இயலாத சூழ்நிலையில் எங்களை சுமந்து கொண்டீர். என் ஜீவ காலமெல்லாம் உம்மையே துதிப்பேன். ஆமேன்.